ஆமீன். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாடுகளின் குருத்து ஞாயிறான இன்று 7 சிந்தனைகளை இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு நான் விளக்க முயற்சி செய்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இயேசுவை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கான ஒன்று என்பதை தியானிக்க வேண்டும். அதற்கான வரம் வேண்டி நாம் சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். முதலாவது, என் நேரம் வந்துவிட்டது. ஆண்டவர் என் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி எருசலேமுக்குள் நுழைகின்ற காட்சியாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையை வாசிக்க கேட்போம். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இந்த இறைவார்த்தையில் அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? இந்த இறைவார்த்தை பகுதியானது யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற கானாவூர் திருமணத்தில் நடந்த ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுகிறது. திராட்சை ரசம் தீர்ந்து போன போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்னை மரியாள் ஓடி வந்து கேட்கிறார், இதோ ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, நீர் ஏதாவது செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் யோவான் நற்செய்தி 17:1 இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். வாசிங்க. இவ்வாறு பேசிய பின் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். தந்தையே, நேரம் வந்துவிட்டது, மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று சொல்லி கானாவூர் திருமணத்தில் என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னவர் இந்த பாடுகளை படப்போகிற தருணத்தில், எருசலேமை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த இந்த தருணத்தில் என் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி புறப்படுகிறார். இங்கு இயேசுவின் நேரம் என்பது எது என்பதை நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் குறிக்கின்ற நேரமாகவே இந்த நேரம் கருதப்படுகிறது. இந்த நேரம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற நேரம், இயேசுவினுடைய பாடுகளின் நேரம், தந்தையை மாட்சிப்படுத்துகின்ற நேரம், தந்தை மகனை மாட்சிப்படுத்துகின்ற நேரம், இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தருகின்ற நேரம், மக்களின் மீட்புக்கான நேரம். எனவே இந்த நேரத்தின் அருமையை, இந்த நேரத்தினுடைய புனிதத்தை, இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து இந்த நேரத்தில் பக்தியோடு நாம் பங்கெடுக்க வேண்டும். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டின் வாக்குறுதியை இயேசு முழுமை செய்வதை, நிறைவுபடுத்துவதை இந்த நிகழ்வு நமக்கு குறித்து காட்டுகிறது. இறைவாக்கினர் செக்கரியா புத்தகத்தில் 9வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்லுகிறது, சீயோன் மகளே மகிழ்ந்து களிகூறு. படிங்க. மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். சீயோன் மகளே மகிழ்ந்து களிகூறு,
எருசலேம் மகளே ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாம் மரியின் மேல் ஏறி வருகிறார். தெளிவாக இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெறுவதையும் முழுமை பெறுவதையும் நாம் காணுகிறோம். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கும். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். இயேசு கழுதையின் மீது அமர்ந்து பவனியாக அந்த எருசலேமுக்குள் நுழைகின்ற நிகழ்வை நாம் எப்படி உணர்ந்து கொள்ளுகிறோம், புரிந்து கொள்கிறோம் என்றால், அது பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் செக்கரியா உரைத்த வாக்கினுடைய முழுமையாக நிறைவாக நாம் பார்க்கிறோம். இயேசுவில் இந்த வாக்குறுதி நிறைவு பெறுகிறது, முழுமையடைகிறது. மூன்றாவது, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன அந்த இறைவார்த்தை. மார்க்கு நற்செய்தி 11வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு கழுதையை பயன்படுத்துகிறார். கழுதை அமைதியின் அடையாளம். இறை திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு அமைதியின் அடையாளமாய் தன்னை அர்ப்பணம் செய்கின்றார். நாமும் இறைவனுடைய திருவுளத்திற்கு பொறுமையோடு செவிசாய்க்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக் கூறுகிறது. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் படை வீரர்கள், அரசர்கள், இவர்கள் எல்லோரும் எப்படி பவனி போவார்கள், ஊர்வலமாக போவார்கள் என்றால், குதிரையின் மீது அமர்ந்து அவர்கள் ஊர்வலமாக போவார்கள், படைத்திரளோடு செல்வார்கள். அது ஒரு அதிகாரத்தின், பதவியினுடைய அடையாளமாக அமைந்திருந்தது. ஆனால் இயேசு குதிரையின் மீது செல்லாமல் கழுதையின் மீது ஏறி பயணம் செய்கிறார். ஏன், எதற்காக என்று பார்க்கும்போது, யார் போருக்கு செல்லுகிறார்களோ, யார் சண்டையிடுவதற்கு செல்லுகிறார்களோ, யார் கலவரம் செய்வதற்கு செல்லுகிறார்களோ அவர்கள்தான் குதிரையின் மீது ஏறி போருக்கு போவார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கு போருக்கு போகவில்லை, யாரையும் சண்டையிடுவதற்கு செல்லவில்லை, எந்த இடத்திலும் கலகம் ஏற்படுத்துவதற்கு போகவில்லை, கலவரங்கள் செய்ய போகவில்லை. மாறாக அவர் அமைதியை விரும்பி அமைதியை ஏற்படுத்த கழுதையின் மீது, அமைதியின் அடையாளமான கழுதையின் மீது ஆண்டவர் இயேசு பயணம் செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாமும் இறை திருவுளத்திற்கு பொறுமையோடு செவிசாய்க்க வேண்டும் என்பதையே இது நமக்கு நினைவூட்டுகிறது. இறையாட்சியை ஏற்படுத்த, விண்ணரசை கட்டி எழுப்ப, இறை திருவுளத்தை நிறைவேற்ற நாமும் இந்த இயேசுவுக்கு தேவை. இது ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆம், ஆண்டவர் இயேசுவும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அங்கு கழுதை என்கிற மனநிலையில் பயன்பட்டார். நாமும் கூட இறைவனுடைய திருவுளம் இந்த உலகத்தில் நிறைவேற அந்த கழுதையின் மனநிலையில் நாமும் சிலவற்றை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு, பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு, சகித்துக்கொண்டு இறை திருவுளம் நிறைவேற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமும் இயேசுவுக்கு தேவை. அதற்கு மிகுந்த பொறுமையும் அமைதியும் தாழ்ச்சியும் எளிமையும் அவசியம், அந்த கழுதையைப் போல. நான்காவது, குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவர்கள் பவனி வந்தார்கள். ஒலிவ கிளைகளை கையில் பிடித்திருந்தார்கள். தங்களுடைய மேலுடைகளை எல்லாம் வழிநெடுகிலும் பரப்பினார்கள். இது எதனுடைய அடையாளம்? குருத்தோலைகள் வெற்றியின் அடையாளம், விடுதலைக்கான அடையாளம். பழைய ஏற்பாட்டில் பல்வேறு இறைவார்த்தை பகுதிகள் இதை நமக்கு குறித்து காட்டுகின்றன. 1 மக்கபேயர் 13வது அதிகாரம் 51வது இறைவார்த்தை வாசிங்க. இஸ்ரேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டதால் 171ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் நாள் புகழ் பாக்களையும்
நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலிகளை பிடித்து கொண்டும் யாழ், கைத்தாளம், சுரமண்டலம் ஆகிய இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டும் கோட்டைக்குள் யூதர்கள் நுழைந்தார்கள். இஸ்ரேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டதால் அவர்கள் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் பாடிக்கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் யாழ், கைத்தாளம், சுரமண்டலம் ஆகிய இசை கருவிகளை மீட்டுக் கொண்டும் கோட்டைக்குள் யூதர்கள் நுழைந்தார்கள். ஒரு பகைவன் அழிக்கப்பட்ட பிறகு, ஒரு பகைவன் ஒழிக்கப்பட்ட பிறகு, தீமை ஒழிந்த பிறகு குருத்தோலைகளை அவர்கள் ஏந்தி சென்றதனுடைய அடையாளம் என்ன? ஒரு வெற்றியின் அடையாளம், விடுதலையினுடைய சின்னம். இதனையே 2 அரசர்கள் புத்தகம் 9வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. படிக்கலாம். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தம் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காளம் ஊதி இயேசுவே அரசர் என்று முழங்கினர். இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் விரைந்து தங்கள் போர்வையை கழற்றி அவற்றை வெறுமையாயிருந்த படிகளில் விரித்து எக்காலம் ஊதி ஏகுவே எங்கள் அரசர் என்று முழங்கினார்கள். தங்களுடைய போர்வைகளை எல்லாம் வழிநடைகளும் பரப்பி வைத்து ஏகுவை அவர்கள் அழைத்து அவரே எங்கள் அரசர் என்று கொண்டாடினார்கள். வரவேற்பதனுடைய அடையாளமாக அது பார்க்கப்படுகிறது. இயேசுவையும் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுத்து அந்த மக்கள் ஆண்டவரை வரவேற்றார்கள், ஆர்ப்பரித்தார்கள். 5வது, ஓசன்னா ஓசன்னா என்று அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள். இதனுடைய அடையாளம் என்ன? மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை வாசிக்கலாமே. அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர்கள் முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். ஓசன்னா ஓசன்னா என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஓசன்னா என்றால் என்ன? எதற்காக அந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள்? அது விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்றால் ஆம், விவிலியத்தில் இந்த இறைவார்த்தை பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 118 25வது இறைவார்த்தை வாசிக்க. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். இப்போ ஓசன்னா என்பதனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை தாரும் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த ஓசன்னா என்கிற இறைவார்த்தையினுடைய பொருள். ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக, மீட்பராக வரவேற்று அவர் தங்களை விடுவிக்கவும் மீட்கவும் இந்த மக்கள் ஆர்ப்பரித்து வேண்டுகிறார்கள். அதனுடைய அடையாளம் தான் ஓசன்னா ஓசன்னா என்பது. 6வது, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லே கத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 19:40வது இறைவார்த்தை. இவர்கள் பேசாதிருந்தார் கல்லே கத்தும். இது எதை குறிக்கிறது? இயேசுவினுடைய வருகை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அவர் எருசலேமுக்குள் நுழைகின்ற அந்த நுழைவு மிக மிக முக்கியமான ஒன்று. அதை யாரும் தடுக்க முடியாது. சீடர்கள் அமைதியாக இருந்தாலும் இயற்கையே அதை புகழ்ந்து பாடும். இயேசுவினுடைய தெய்வீகத்தை இது உறுதிப்படுத்துகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஓசன்னா முழக்கம் சிலருக்கு எரிச்சலை தந்தது, சிலர் அதை ஏற்கவில்லை. கடவுள் மாட்சிப்படுத்தப்பட போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இயேசுவின் இந்த புகழ்ச்சியை அங்கீகரிப்பதனுடைய அடையாளம்தான் இந்த இயற்கையே கத்தும் என்கிற ஒரு நிலைப்பாடு.
சீடர்கள் பேசாமல் இருக்கலாம், அவரிடமிருந்து நன்மைகளை பெற்றவர்கள் பேசாமல் இருக்கலாம், அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட அமைதியாக மௌனம் காக்கலாம். ஆனால் அவர் மாற்றுபடுத்த போவதை வாயே இல்லாத ஒரு உயிரற்ற பொருளான கல்லும் கூட அவர் மெசியா, அவர் மீட்பர், அவர் பாடுபட போகிறார் என்பதை வெளிப்படையாய் எடுத்துச் சொல்லும். அவரே விடுதலைக்கான அடையாளம், மீட்புக்கான அடையாளம் என்பதை எடுத்துச் சொல்லும். இயேசுவே மெசியா. யூதர்கள், அதன் தலைவர்கள் இதை ஏற்கவில்லை. உண்மையை அறிவிக்க இயற்கை சக்திகளான உயிரற்ற கல்லும் பேசும் என்பதுதான் இந்த இறைவார்த்தையினுடைய பொருளாக அமைந்திருக்கிறது. இதை யூத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இயேசுவை புறக்கணித்தார்கள், வெறுத்து ஒதுக்கினார்கள். 7வது, இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 41வது இறை. இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். எதனால் இயேசு எருசலேம் நகரை பார்த்து அழுதார்? அதன் அழிவை முன்னறிந்து, மக்களின் அவநம்பிக்கையை பார்த்து, சமாதான வழியை அவர்கள் அறியாமல் இருப்பதை பார்த்து இயேசு எருசலேமை நோக்கி அழுதார். வரப்போகும் துன்பத்தை குறித்து இறைவன் காட்டும் ஆழ்ந்த அன்பையும் வேதனையையும் இரக்கத்தையும் இது வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. எருசலேமினுடைய மேலோட்டமான அழகை பார்க்காமல், அதன் ஆன்மீக இருளையும், மெசியாவை ஏற்றுக்கொள்ளாததால் வரப்போகின்ற அழிவையும் நினைத்து ஆண்டவர் இயேசு அழுகின்றார். உண்மையான அமைதியை தரும் இறைவனை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே, புரிந்து கொள்ளவில்லையே, வெறுத்து ஒதுக்கிவிட்டார்களே என்று சொல்லி ஆண்டவர் அழுதார். மனிதர்கள் பாவங்களினால் துன்பப்படுவதை நினைத்து ஆண்டவர் இயேசு அந்நேரத்தில் அழுதார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் தியானித்திருக்கின்ற நாம் இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் நேரம் வந்துவிட்டது, இந்த நேரம் ஆண்டவருடைய நேரம், நமக்கான நேரம் என்பதை உணர வேண்டும். பழைய ஏற்பாட்டின் வாக்குறுதி இயேசுவில் முழுமை பெறுகிறது. ஆம், இயேசுவே நம் மீட்பர், நம் மெசியா, நமக்காக பாடுகள் பட்டு நம்மை மீட்க வந்திருக்கிறவர், நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்க வந்திருக்கிறவர் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளுகிற தருணம் இது. இது ஆண்டவருக்கு தேவை. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பொறுமை, அமைதியின் அடையாளமான கழுதையை பயன்படுத்துகிறார். நாமும் சில நேரங்களில் அந்த மனநிலையிலிருந்து தாழ்ச்சியோடு, எளிமையோடு இறை திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்க வேண்டும். குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஆர்ப்பரித்தனர். நாமும் இன்றைக்கு குருத்தோலைகளை கையில் ஏந்த போகிறோம். எந்த மனநிலையோடு? அது வெற்றியின் அடையாளம், அது இயேசுவின் அடையாளம், அது மீட்பிற்கான அடையாளம் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டு அந்த உணர்வோடு குருத்தோலைகளை கரங்களில் ஏந்தி பவனி வர வேண்டும். ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாரும் என்பதனுடைய அடையாளம். அந்த நம்பிக்கையோடு இந்த பாடுகளின் பயணத்தில் நாமும் இயேசுவோடு பயணிப்போம். இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை சொல்லுகிறதே. இன்றைக்கு இயற்கையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் கூட இயேசு தருகிற மீட்பை உணர்ந்திருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து அவருடைய பாடுகளை தியானித்திருக்கிற நாம் சில நேரங்களில் அதை உதாசீனப்படுத்தும் போதும், புரிந்து கொள்ளாமல் இருப்பதும், அல்லது அந்த மீட்பு செய்தியை பிறருக்கு சொல்லாமல் இருப்பதும் கூட ஒரு தவறான காரியம்தான். அதை உணர்ந்து இயற்கையே நமக்கு ஒத்துழைக்கும் போது நாமும் ஆண்டவருடைய பாடுகளை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்வது. இயேசு எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அது எதற்காக? நம்முடைய அறியாமையை நினைத்து, எருசலேமின் அழிவை முன்னறிவித்து நம் பாவங்களுக்காக கண்ணீர் விட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுகிற நாம் இறுதியாக நாம் தியானிக்க வேண்டிய செய்தி என்ன என்றால்,
இயேசுவை மெஸ்ஸியாவாக, மீட்பராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய துன்பத்திலும் பாடுகளிலும் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். இந்த புனித வாரத்தில் இயேசுவினுடைய இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய மரணம் நமக்கான விடுதலை என்பதை உணர்ந்தால் இந்த பாடுகளின் ஞாயிறு, இந்த குருத்து ஞாயிறு நம் விண்ணக வாழ்வின் கொண்டாட்டமாக மாறும் என்பதில் ஐயமில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே. இதை அழகாக சொல்லுகிறது திருவெளிப்பாடு புத்தகம் 7வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையோடு நிறைவு செய்வோம். வாசிங்க. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். இதன் பின் நான் பார்த்தபோது யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும், குலத்தையும், மக்களினத்தையும், மொழியையும் சார்ந்தவர்கள். அவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடைகளை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். விண்ணக அடையாளமாய் இந்த மண்ணுலகில் நாம் ஒவ்வொருவரும் வாழ உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசித்து ஜெபிக்கின்றேன். ஆமீன்.